हरिः ओं श्रीगुरुभ्यो नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः। गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भं शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। सकलसमयसृष्टिसच्चिदानन्दमूर्ति ओम सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर मां पाहि हर हर शंकर, जय जय शंकर, जय जय शंकर मां पाहि। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव। सर्वकार्येषु सर्वदा सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी गौरी नारायणि नमोस्तुते। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयश्च प्रयश्च। ओम नमो नारायणाय श्रीमते नारायणाय शरणौ शरणं प्रपद्ये। ओम नमः शिवाय शिवाय नमो। திருச்சிற்றம்பலம். ஸ்வாகதம், சுப்ரபாதம். எல்லோருக்கும் என்னோட நமஸ்காரம். தனுர் மாதத்தில் திடீர்னு உங்கள் எல்லாரோடையும் ஏதோ தெரியாத விஷயம் கிடையாது, அதை இனி தெரிந்து என்ன செய்ய போகிறோங்கிறதுக்கும் பதில் கிடையாது, பொழுதுபோக்கும் கிடையாது, பொழுது போகலைங்கிறதும் கிடையாது. அப்படி இருக்க ஒரு 5-6 மாதமாக பல காரணத்தினால மனம் விட்டு எதையும் பகிர்ந்துக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமையலையா, நான் அதை தவறிட்டேனா, அது சரியா தவறா அந்த சர்ச்சையும் இல்லாமல் பகவான்கிட்ட வேண்டிண்டு எப்போதும் போல் கேட்கறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு ஆதரவு கொடுக்குறீங்களே, அதை என்னை உற்சாகப்படுத்துறதா, உண்மையிலே உற்சாகப்படுத்துறது நித்திய வாழ்க்கைக்கு ஒரு டானிக் மாதிரி. பல தலைப்பில் என்னெல்லாமோ சிந்தனைகள் செய்திருந்த போதிலும் திரும்பி திரும்பி பார்த்தா அதே கதை தானேன்னாலும் அதை அன்னன்னைக்கு புதுப்பிக்கிறது போல் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி தர்ம ரக்ஷணங்கிற ஒரு தொகுப்பாக சில கருத்துக்களில் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பகவான் கிருபையாலும் உங்கள் ஆதரத்தாலும் மகாபிரிவு அனுகிரகத்தாலும் பார்க்கலாம். தர்மம் எல்லோருக்கும் தெரியும், பண்ணுறோமா பண்ணலையா அது விஷயம் வேறு. தர்மம்னா என்னென்னு தெரியாது சொல்கிறவா யாரும் கிடையாது. ரக்ஷணாங்கிறது சம்ஸ்கிருதம், தர்மமும் சம்ஸ்கிருதம், எல்லாமே சம்ஸ்கிருதம். ரட்சிக்கிறது, நகையை வாங்குகிறோம், பத்திரமா பீரோவில் வைக்கிறோம், அதையும் விட பேங்க்கில் வைக்கிறோம். அந்த பேங்க் எவ்வளோ பத்திரமா இருக்குங்கிறது போக போக தெரியாது, ஆனால் அதை ரட்சிக்கிறோம். வீட்டில் வெளியில் போகும்போது பகவான் தான் சர்வ வியாபி, ஆனால் எல்லோரும் வீட்டை பூட்டின்னு தான் போகிறோம். அதை வீட்டை ஒரு ரட்சணை. இப்போ தர்மம்னா என்னன்னு பொதுவாக தெரிஞ்சிருந்தாலும் உலகம் முழுக்க சர்வ வியாபியாக இருக்க தர்மதேவரே தர்மத்தை ரட்சிக்கும்போது அது என்ன, நம்ம பணம் கொடுத்து ஃபீஸ் கட்டி ரட்சிக்க போகிறோமா, இல்லை அதை ஒரு லாக்கரில் கொண்டு போய் வச்சு பத்திரமா இருன்னு சொல்கிறோமா, இல்லை அதை எப்படி நம்ம ரட்சிக்கணும், ரட்சிக்கிறது நம்மளோட கடமையா, நம்ம ரட்சிக்கட்டா தர்மம் எங்கேயோ காணாமல் போயிடுமா, சந்தேகங்கள் பல வருதோ இல்லையோ நானாகவே ஒரு தொடராக சொல்லி விட்டுட்டேன். அப்போ இந்த தர்மத்தை ரட்சிக்கிறதுங்கிறதுல ஃபஸ்ட்டு தர்மம் என்ன, தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம தர்ம வழியில் வாழறோமா இல்லையா,
தர்மம் செய்கிறோமா இல்லையா, செய்கிற தர்மம் தெரிஞ்சு செய்கிறோமா தெரியாது செய்கிறோமா. அப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம்தான் பொதுவாக ஒருத்தரால் ரட்சிக்க முடியுமா, எல்லோரும் சேர்ந்து ரட்சிக்கணுமா, ஊரில் உற்சவத்துக்கு தேர எல்லோரும் கைக்கூடி இழிக்கிற மாதிரி எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ரட்சத்தை பண்ண முடியுமா. அப்போ இந்த டக் ஆஃப் வார் மாதிரி ரட்சிக்காதவா ஒரு கோஷ்டி, ரட்சிக்கிறவா ஒரு கோஷ்டின்னு அப்படி ஏதாவது பேதம் இருக்கா. அமெரிக்காவில் ரட்சிக்கிறவா இந்தியாவில் என்ன பண்ணுவா, கன்னியாகுமரி இருக்கவா காஷ்மீரில் என்ன பண்ணுவா, காலங்காலமாக இதை யார் என்னென்ன பண்ணிட்டு வந்தா. இந்த விசாரணை எல்லாத்துக்கும் சாஸ்திரமே பதில் சொல்கிறது. சாஸ்திரங்கிறது ஒரு பெரிய அஸ்திரம், பிரம்மாஸ்திரம் மாதிரி. இதெல்லாம் ரிஷிகள் சொல்லியிருக்கா. நம்ம யாரும் புஸ்தகத்தை தேட வேண்டாம். சாட் ஜிபிடியோ ஏஐ கூகுள் அதெல்லாம் அப்பப்போ வந்துடும் போயின்னு இருக்க, மறுபடியும் என்னெல்லாமோ வரும். ரிஷிகள் தர்மோ ரக்ஷதி தர்மஹா, தர்மம் தர்மத்தையே காப்பாற்றிக்கும். அது எப்படின்னா, தென்னைமரம் வச்சவன் கவலைப்பட தானாலே வளருங்கிற மாதிரி தர்மம் தன்னையே ரட்சிக்கும். அது தர்மமாகவே இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதை என்னென்னு புரிஞ்சுட்டு நமக்கு என்ன ரிஷிகள் சொல்லியிருக்கா, வேத நெறி, வேதத்தில் கூறப்பட்டது. அது வேதம்னா புரியாதா, அது அடுத்த கட்டம் தர்மம். தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கோ தர்மப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும், வாழறதுக்கு முயற்சி செய்யணும், வாழத்தில் ருச்சி வரணும், தர்மப்படி வாழத்தில் ஒரு ருச்சி வரணும். அப்படி வாழ்ந்து வந்தாலே நம்மளோட முதல் பங்கு தர்மத்தை நம்ம ரட்சிக்கிறதுக்கு ஒரு அங்கத்தினர், ஒரு மெம்பர். எல்லா ஜீவராசிகளுக்கும் இது ஒரு கடமை இல்லைனாலும் மனித ஜென்மம் எடுத்த மகா புண்ணியம் செய்து மனித ஜென்மம் எடுத்த நம்ம அதுலேயும் சிரேஷ்டமாக கருதப்படுற அந்தணர்கள்ங்கிற நம்ம யாரும், நம்ம எல்லோருக்கும் பகவான் இதை ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. கடமைங்கிறது வேறு, டியூட்டி வேறு, பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு 10,000 ரூபா பணத்தை கொடுத்து பத்திரமா பார்த்துக்கணாக்க அதை பார்த்துக்கிறது நமக்கு ஒரு பொறுப்பு, ஒரு கடமை. யாரோ சொல்லிட்டான்னு இல்லை, யார் சொல்லியிருந்தாலும் பார்ப்போம். 10,000 பணம் அட்லீஸ்ட் 10 நிமிஷம் நம்ம கையில் வந்திருக்க சொத்துக்கு அதிபதி ஆயிரும் இல்லையா. அப்படி இந்த தர்மத்தை நம்ம கையில் கொடுத்துட்டார் பகவான். எல்லாரும் அனுபவிக்கலாம். கடல் மாதிரி, கடல் அலைகள் ஓய்வதில்லை. அதனால் தர்ம சிந்தனை மனசில் சிந்தனைக்கு அளவே கிடையாது. எத்தனை சிந்தனை அலமோதுறதுங்கிறதோ அத்தனை நேரம் தர்ம சிந்தனையாக இருக்கணுங்கிறது சாஸ்திரம். சிந்தனையினாலே தர்மத்துக்கு தான் பேர். மற்றதை சிந்தனை பண்ணது அதர்மம் தான், அக்காரத்தை சேர்த்துடலாம். அப்படி இருக்கும்போது இந்த தர்மத்தை ரட்சிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கோன்னா நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோமே. தர்ம காரியம் தானே பண்ணுறோம். காத்தால் இருந்தோன்னா மொபைலை பார்க்குறோம், என்ன உள்பட நல்ல விஷயத்துக்காக தான் பார்க்குறோம். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறனாக்க மொபைலை பார்த்து தானே ஆகணும். மொபைல் பார்க்குறதுங்கிறது அதர்மம்னு சொல்லலை, எதை பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை பிரிச்சுக்கணும். இப்போ வாழற வழிகள் தர்மம் சொல்லியிருக்கா, நிறைய சொல்லியிருக்கு. அதை படிச்சிருக்கோமா, படிக்கிறோமோ இல்லையோ, நம்மளோட குடும்பத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்ப்போம். அப்புறம் 500, 1000, 10,000 வருஷம்லாம் இருக்குது. நம்ம அப்பா அம்மா 60 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட, அதாவது நம்மளுக்கு தாத்தா பாட்டி ஒரு 110, அவள்லாம் வாழ்ந்த வாழ்க்கை தான் தர்மத்துக்கே நமக்கு ஒரு அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன், ஸ்டார்டிங் பாயிண்ட். எங்கிருந்து தொடருது. ஏன்னா மற்ற குடும்பத்தில் வாழ்ந்தவளை பற்றி நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது சொல்லி கேட்டுருக்கலாம். ஆனால் நம்ம அப்பா அம்மா எப்படி இருந்தான்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை கூட தெரியறாக்க நம்மளோட அப்பா அம்மாவை எவ்வளவு என்ன கட்டத்தில் வச்சுருக்கோன்னு அவாவா ஒரு மார்க் போட்டுக்கலாம். அப்பா அம்மா பற்றி சொல்லியிருப்பா. அதனால் மேக்சிமம் ஆர் மினிமம் நமக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம பெற்றோர்கள், நம்ம தாத்தா பாட்டிகள்.
அப்போ அவ எப்படி வாழ்ந்து வந்தான்னு பார்த்தா இன்னைக்கு இனிமே வர காலத்துக்கு இந்த உபமானம் சாத்தியமில்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மா ஆர் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட குழந்தைகள் கண்டிப்பாக தார்மீக ரீதியாக வாழறாளா இல்லையாங்கிற கேள்விக்கே இடமில்லை. ரெண்டாவது கட்டம் தான் பதில. அப்போ அவள் எப்படி அவள் குழந்தைகளுக்கு தர்மத்தை பற்றி சொல்லித்தர போகிறா? ஒரு 60 வருஷத்துக்கு கழிச்சு இன்றைக்கி இருக்கிற 5 வயசு குழந்தை என்னோடய அப்பா அம்மா என்னோடய தாத்தா பாட்டி எப்படி இருந்தான்னு கேட்டால் ரூட்டே மாறி போயிடுச்சு. அந்த ரூட்டு மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு டைவர்ஷன் என்னெல்லாமோ மெட்ரோ லைன்கிறான், அதில் இந்த கலர் அந்த கலருங்கிற மாதிரி இருக்கிற சொச்ச காலம். பகவான் நமக்கு வந்தால் நம்ம எல்லோருமே ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி அவர் திருவடியை சேரணுங்கிற கட்டத்தில் இனியாவது நம்ம எத்தனையோ பண்ணிட்டுருக்கலாம், பண்ணலேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கம்மி. ஆனால் அதை சீர்திருத்தி இனி சிறிதளவாவது நம்மளோட பங்கை நம்ம அர்ப்பணம் செய்தால் ஒருவேளை தார்மீக ரீதியாக அது பிற்காலத்துக்கு ஒரு நல்ல விதையாக அமையுங்கிறது என்னோட சிறு அபிப்பிராயம். அதன் பேரில் தான் எங்கேயோ செவுத்துக்கு பேசினா செவுத்து காது கேட்குமாங்கிற இல்லாமல் நீங்கள் எல்லோரும் செவி கொடுத்து கேட்குறேல, அதுக்கே பகவான் நம்ம எல்லாரையும் புண்ணியாத்மான்னு சொல்லியிருக்கார். நல்ல விஷயத்தை கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் தான் நல்ல விஷயத்தை சொல்கிறவாளுக்கு ஒரு ஊக்கம் வரும். அப்படி ராமாயணம்னா என்ன, மகாபாரதம் என்னன்னு கேட்குற கேள்வியில் தர்மம்னா என்னன்னு கேட்குறதுல ஆச்சரியமே பட வேண்டாம். கார்ப்பரேஷன் ஸ்கூலில் 10வது படிக்கிற குழந்தைகள் 2 பேர்கிட்ட கேட்டேன், ராமர் யார், ராமானா தெரியுமான்னு. தெரியவே தெரியாது. கம்பன் யாருன்னு கண்டிப்பாக கண்ணே மூடின்னு ஓடி போயிட்டான். அப்படி தான் இருக்குது நம்மளோட கல்வி திட்டம். இதே இன்றைக்கி ஆல்ஜிப்ரானா என்ன, ரோபோட்னா என்னன்னாக்க எல்லாரும் சின்ன குழந்தை கூட மொபைலில் ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாம் ஸ்வைப் பண்ணிட்டு கற்றுன்ட்டான். அது ஒரு பக்கம் போக நம்மளோட பிரச்சனையே கிடையாது. நம்மளோட சிந்தனை தான் தர்ம சிந்தனையாக இருக்கணும். அந்த தர்மங்கிறது என்னன்னு கேட்டால் நம்ம இப்போ அதில் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், தசரதர் என்னென்ன தர்மத்தை கடைபிடித்தார், ராமர் எப்படி பாதையில் போனார், கிருஷ்ண பகவானுக்கு எது தர்மம் அப்படிலாம் பார்க்க வேண்டாம். ஒரு சின்ன உபமானம். ஒரு கட்டத்தில் துரியோதனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறதா கேள்விப்பட்டேன். துரியோதன் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிற, கிருஷ்ணா எனக்கு தர்மம்னா என்னன்னு நன்னா தெரியும், ஆனால் அதில் எனக்கு ருச்சியே இல்லை. அதர்மம்னா என்னங்கிறது எனக்கு நன்னா தெரியும், துரியோதன் சொல்கிறார். ஆனால் அதிலிருந்து வெளியில் வரத்துக்கும் நிவாரணத்துக்கும் எனக்கு தெரியல. அதனால் நான் செய்யறதெல்லாம் அதர்மம் தான். அப்படி தெரிஞ்சே நான் அதர்மத்தை செய்கிறேங்கிறதும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த நிலையில் நான் இனி எப்படி மாறப்போகிறேங்கிற ஒரு கேள்விக்குரிய துரியோதனன் சொல்லிட்டான். அது மகாபாரதம். இப்போ இந்த உபமானம் என் மனசில் ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாகவே சொல்லலாம், 5-6 வருஷமாகவே நம்ம எல்லோரும் தெரிந்தே அதர்மம்னு தெரிஞ்சே நம்ம எத்தனை விஷயங்களை கடைப்பிடிச்சின்னு இருக்கோம், எவ்வளோ ருச்சி நமக்கு அதில் வந்துருத்தோ. அப்போ ஒரு கேள்வி நிற்கிறது, நம்ம எல்லோருமே துரியோதனா டிக்ளேர் பண்ண வேண்டாம். ஆனால் அந்த கேள்விக்கு பதிலாக நம்மளோட சிந்தனையில் தொடருவோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நம பார்வதீபதே. ஹர ஹர மகாதேவ. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. जानकीकान्तस्मरणं. जय जय राम राम आंजनेय स्वामी की जय.